சட்டம் ஒழுங்கு எப்போவுமே இருக்கும். அதை யார் கையாளுறான்னு ஒன்று இருக்குது. ஜெயலலிதா அம்மா வந்த ஸ்பீடில் அது பக்காவாக மாறிடும் அப்படின்னு ஜனங்க நம்பினாங்க. ஜெயலலிதா அம்மா தான் அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி கலைஞர்லாம் வந்து வேறு லெவலில் கரெக்டாக எப்போ ஒரு விஷயம் முத்தி பெருசாகி மறியல் பண்ண போகிறாங்களோ அப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவார். 1 மாதம் லீவு அப்படி அது அணைஞ்ச உடனே தான் ஸ்கூல் திறப்பார். இல்லைனா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்படி பார்த்து பண்ண ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து இந்த செம்பரமாக்க நீர் திறந்து விட்டது ஒரு கரும்புள்ளியாக மாறிச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் வரலாம். பட் சின்ன விஷயங்கள்லாம் பூதாகரமாக மாறக்கூடாது. அது மாறிட்டு இருக்கு. அது பெரிய தப்பு. அதுவும் பெரிய பெரிய தப்பாக நடக்குது. குழந்தைங்களுக்கு நடக்குது. அது அங்கே இங்கேன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பரவாயில்ல. டெய்லி நடக்கிறப்ப எல்லாருமே அது வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. அது ஏற்றுக்கணும் தான் ஆகும். சந்தோஷத்தை எப்படி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கோ தாவேக்கா நண்பர்களுக்கும் விஜய் அண்ணனுக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி விமர்சனங்களை ஏற்றுக்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன்.